Number 6, a is equal to x by x plus 1 மற்றும் b is equal to 1 by x plus 1 எனில் a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b சமம் 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square என நிரூபிக்க. So இந்த questionல a is equal to x divided by x plus 1 கொடுத்துட்டாங்க, b is equal to 1 divided by x plus 1. So a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square னு நிரூபிக்க சொல்றாங்க. So a plus b the whole square நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், that is a square plus 2ab plus b square தெரியும். அதே போல a minus b the whole squareக்கு ஃபார்முலா தெரியும், that is a square minus 2ab plus b square. ரைட், இப்போ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதான் இங்கே பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, that is a square plus 2ab plus b square plus a square minus 2ab plus b square. ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளஸ் அப்படியே உள்ளக்குள்ளே பெருக்குனீங்கன்னா ஸோ இப்போ இதில் எது வந்து கேன்சல் ஆகும், that is plus 2abயும் minus 2abயும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்குது, a square plus a square வந்து 2a square, அதை இங்கே போட்டாச்சு. அடுத்து b square plus b square 2b square, அது இங்கே போட்டாச்சு. இப்போ 2 காமனாக இருக்கிறதுனால 2வை வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்குது, a square plus b squareனு கிடைக்குது. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இங்கே பகுதியில் என்ன இருக்குது, that is a divided by b, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஏவை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, that is என்னது, x divided by x plus 1. அடுத்து டிவிஷன் போட்டாச்சு, 1 by x plus 1. ஓகே, அப்போ இங்கே டிவிஷன் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ தட் இஸ் அதை தலைகீழியால் பெருக்கிக்குவோம். ஸோ அப்போ இந்த 1ங்கிறது கீழே போயிடும், அண்டு தட் மீன்ஸ் இது கீழே வந்துடும், இது இங்கே மேலே போயிடும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், பெருக்கல் நடக்கும். ஓகேவா, அதுதான் போட்டாச்சு. ஓகே, அப்போ x divided by x plus 1 into x plus 1 divided by 1. அப்போ இந்த x plus 1க்கு x plus 1 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு x divided by 1 is equal to xன்னு கிடைக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் xன்னு கிடைக்குது இல்லையா. இப்போ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 2 into a square plus b square பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் இப்போ இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஏன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, x divided by x plus 1 அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதியாச்சு. இப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறோம், ஏன்னா நம்ம இங்கே a square தானே பார்க்கணும், அதனால a square பண்ணுங்களேன், x divided by x plus 1 the whole square. அப்போ எப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு, a by b the whole square இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அடுக்கு விதிப்படி என்ன எழுதலாம், a square divided by b square எழுதலாம் அல்லவா. ஸோ அப்போ அதனால தான் நான் x square divided by x plus 1 the whole square எழுதிட்டேன். அதே போல் b கேடுங்க, bங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 1 divided by x plus 1. அப்போ b square வேணும்னா 1 divided by x plus 1 the whole square. ஓகே, அப்போ 1 squared அப்படிங்கிறது என்ன ஆகும், 1ன்னு ஆகும். அப்போ மேலே வந்து 1 squaredங்கிறது 1ன்னு மாறிடுது. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய x plus 1 the whole square அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ b squareக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இந்த a squareடையும் b squareடையும் கூட்டிட்டு அதை ரெண்டால பெருக்கிக்கணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன், ரெண்டு பெருக்கல். இப்போ a square என்ன கிடைச்சிருந்தது, இங்கே இருந்தது எழுதிக்கோங்க, x square divided by x plus 1 the whole square plus b squareக்கு பதிலாக 1 divided by x plus 1 the whole square. அப்போ நம்ம ஜென்ரலாக x plus 1 the whole square எடுத்தோம்னா மேலே என்ன கிடைக்குது, x square plus 1 அப்படியே கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இப்போ இந்த பகுதிக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்து வச்சிருந்தோம், தட் இஸ் 2 பெருக்கல் a square plus b square அப்படின்னு பார்த்து வச்சிருந்தோம் இல்லையா. ஓகே, அது மேலே அப்போ நம்மளுக்கு அதுக்கு உண்டான விடை இதுதான், தட் இஸ் 2 into x square plus 1 divided by x plus 1 the whole square. அடுத்து a divided by b க்கு பதிலாக என்னன்னு பார்த்து வச்சிருந்தோம், இந்த x பார்த்து வச்சிருந்தோம். அப்போ a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், that is a plus b the whole square plus a minus b the whole square into 1 by a divided by b ன்னு எழுதலாம் இல்லையா. சரி, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், that is இங்கே இருக்கு இல்லையா, that is 2 into x square plus 1 divided by x plus 1 the whole square, அதான் நாங்கள் எழுதியாச்சு. ரைட், into 1 divided by a divided by b க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 1 divided by a divided by b க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், xன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், அதுவும் எழுதியாச்சு. இப்போ இந்த எக்ஸை முன்னாடி கொண்டாந்து பெருக்கிக்கோங்க. அப்போ நமக்கு கணக்கில் நிரூபின்னு காட்டினாங்க இல்லையா, அது வந்துடும். தட் இஸ் 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. இதுதானே நம்ம நிரூபிக்கணும். ஸோ எனவே a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.